வந்து ஓப்போ F3 மொபைல். சமீபத்தில் தான் வந்து இதோட டிஸ்பிளே வந்துட்டு உடஞ்சிருந்துச்சு. டிஸ்பிளே போட்டேன். இப்போ வந்து சார்ஜிங் வந்துட்டு ஆக மாட்டேங்குது. சார்ஜிங் போட்டும் மாற்றிருந்தேன். போன தடவையே வந்து அது மாவாக கொட்டிடுச்சுன்னு சொல்லி சார்ஜிங் போட்டும் மாற்றிருந்தேன். இருந்தாலும் நமக்கு வந்து இன்னும் ஏதோ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் உள்ளே இருக்காட்டிருக்கு. நம்ம அதை என்னன்றது நம்ம கல்வி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மொபைல் வந்து ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். மொபைல் ஆன் ஆகுது. ஸோ வந்து ப்ராப்ளம் வந்து மொபைலில் இல்லை, சார்ஜிங் போர்ட்டில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இன்னும் வேறு எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கணும். பார்க்காம டபக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டோம்னா உடனே உடஞ்சிரும். ரைட், அவ்வளோதான். இப்போ நமக்கு ப்ராப்ளம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போர்ட்டில் தான் நமக்கு ப்ராப்ளம். சார்ஜிங் போர்ட்டோட இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்களா, சிப்பு வந்துட்டு லைட்டாக கலண்டுருக்கு. இதுதான் ப்ராப்ளம். அநேகமாக வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக எதனா வச்சுருப்பாரா இருக்கும் மேபி. அதனால வந்து இதோட சிப்பு வந்துட்டு கலண்டுருக்கு. அதுதான் வந்து ப்ராப்ளம். சரிங்க, இதை போட்டுட்டு நம்ம ஒரு தடவை வந்து சார்ஜ் போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதுன்னு. ஏன்னா வந்து நான் தான் இந்த போர்ட்டு வந்து நான் தான் மாற்றினேன். இந்த போர்ட்டு மொத்தமாகவே வந்து அப்பளம் மாதிரி வந்து நொறுங்கி கொட்டிருச்சு. நான் தான் மாற்றினேன். ஸோ வந்து அதுதான் ப்ராப்ளமாக இருந்திருக்கணும். இருங்க, போட்டு பார்த்தா இப்போ தெரிஞ்சிடும். ஓகே, சார்ஜ் ஆகுது. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து அதுதான். இந்த இடத்துல அந்த சிப்பு வந்துட்டு ஓப்பனில் இருந்திருக்கு. அதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம இப்போ இதை எடுத்துட்டோம்னா அதே மாதிரி வந்து இதாகுதான்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை வந்துட்டு சிப்பு எடுத்துட்டேன். இந்த சிப் தான் இதில் வந்து மெயின் சிப்பு. இது இங்கேருந்து தான் நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட்லேருந்து பூரா இதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகலை. இதை வந்து என்னென்னா அப்படியே வச்சுக்கிட்டே அமுத்தவோ இல்லை எதனவோ கூடாது. அதில் எதுனா ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஏன்னா தப்பான பின்னில் போய் உட்காந்துச்சுன்னா அதில் ப்ராப்ளம் வரும். இதோட பின்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி வேலை செய்யுன்னு சொல்கிறேன் பாருங்கள். பேட்ரியோட போர்ட்டு இங்கே இருக்குது. சார்ஜிங் போர்ட்டு இங்கே இருக்குது. சார்ஜிங் போர்ட்லேருந்து நம்ம இங்கே கரண்ட்டு இது வழியாக தான் கொடுக்குறோம். இங்கேருந்து நேராக இதுக்கு போய் இங்கேருந்து இது பிரிஞ்சு நேராக வந்து பேட்ரி போகுது. பேட்ரியிலேருந்து மிச்ச எல்லா ஏரியாக்களுக்கும் இது வந்து பிரியுது. பேட்ரியிலேருந்து இது வந்து இந்த போர்டுக்கு கீழே இருக்க போர்டில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்த பாருங்கள், இதில் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டச் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி நம்ம அது ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு வைப்ரேட்டர் இருக்கும் உள்ளே. ஸோ வந்து இது எல்லாத்துக்கும் இந்த உள்ளே இருக்கிற இந்த போர்டு ஃபுல்லாத்துக்கும் சப்ளைக்கு வந்து இந்த சிப் வழியாக சப்ளை போகும். இந்த சிப்பு வந்துட்டு சார்ஜ், அதுதான் நான் சொன்னேன்ல, சார்ஜ் இங்கேருந்து போய் பேட்ரியோட இதில் கனெக்ட் ஆகி பேட்ரியிலேருந்து இதுக்கும் இந்த டச்சுக்கும் அதாவது டிஸ்பிளேக்கும் உங்களுக்கு வந்து சப்ளை போகும். அங்கேருந்து எல்லாத்துக்கும் அப்படியே பிரிஞ்சு போகும். ஓகேவா? இதுதான் வந்து இதோட செட்டப். இப்போ நம்ம போட்டு வழக்கம் போல்
அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். இனி நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன், ஒன்று ஒன்றா அப்பப்போ வந்து மொபைல் சர்வீஸ் இதுவும் போடுறேன். மொபைல் சர்வீஸு அப்புறம் வந்து லேப்டாப் சர்வீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன், பாருங்கள். ஓகே, இப்போ நம்மளோட